सुदिनमेतत् यस्याभवद्भक्तजनाप्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्रङ्गशठारि सम्यविवरात् लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररघूत्वहात्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यगितिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगतिशेखरमाश्रयामः. அதாவது சந்தியாவந்தனம், நித்திய கர்மானுஷ்டானம், காயத்ரி ஜபங்கள் ரொம்ப முக்கியமானது பிராமணாளுக்கு. பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னன்னா இந்த காயத்ரி ஜபம்தான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி காயத்ரி ஜபம். தமிழில் ஒரு வாக்கியம் உண்டு, என்ன அப்படின்னா, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கு. இதை நம்ம சம்பிரதாய ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, தாய் அப்படின்னு சொன்னால் காயத்ரி, ந காயத்ரியா பரமோ மந்திரஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காயத்ரியை விட சிரேஷ்டமான மந்திரங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால தாயானவள் காயத்ரி. கோவில் அப்படின்னு சொன்னாக்கா மந்திரங்கள்னு எடுத்துக்கணும். அதனால காயத்ரி பண்ணாத வேற எந்த மந்திரம் பண்ணாலும் அதனுடைய பலனானது சித்திக்காது. காயத்ரி பண்ணாதான் அந்த மந்திரங்களுடைய பலனானது பூர்ணமாக சித்திக்கும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய உபநயன காலத்தில் தந்தை நம்மளுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதில் மந்திரங்கள் வரும். பிரம்மச்சாரியசி விரதங்கோபாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம். அதுக்கு இவன் அந்த குமாரனானவன் பாடம் அப்படின்னு சொல்லணும். நீ பிரம்மச்சாரியா இரு, ஜபங்கள்லாம் பண்ணு, ஆச்சாரியன் சொல்றதை கேளு அப்படின்னு அதில் உபதேசங்கள் வரும். அதுக்கு இவன் பாடம் பாடம் பாடம்னு சொல்லணும். அந்த மாதிரி பிரம்மோபதேசம் காலத்தில் ஆச்சாரியனை முன்னிட்டு அப்பாவானவர் அங்கே பிரம்மாவா இருந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம். அங்கே காயத்ரி உபதேசம்னு சாஸ்திரம் சொல்லலை, பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி, அதனால அதுக்கு பிரம்மோபதேசம். அங்கே உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அதை நம்ம மனசால மனனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வெளியில் கத்தி சொல்லக்கூடாது, மனசால சொல்லணும்ட்டு. அதனால தான் உபதேச காலத்தில் துணியை மூடிண்டு உள்ளுக்குள்ள உபதேசம் பண்ணுறது அப்படின்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. சரி, அனுஷ்டானத்துக்கு என்னடா பிரதானம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் காட்டுக்கு ஆசின்னு போகிறார். அந்த போன அசதியில் அவள் 2 பேரும் ரொம்ப அசதியாக தூங்கிட்டு இருக்கா. விஸ்வாமித்ரர் கார்த்தால காலம் ஆயிடுத்து, சந்தியா காலம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் எழுப்புறார். எப்படி எழுப்புறார் அப்படின்னா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாங்கிதம் அப்படின்னு சொல்லி எழுப்புறார். என்ன அப்படின்னா, சந்தியா காலம் ஆயிடுத்தோ, 2 பேரும் எழுந்துருங்கோ, எழுந்து பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சந்தியா காலம் ஆயிடுத்து அதனால எழுந்துருங்கோ. கர்த்தவியம் தெய்வமாங்கிதம், கர்த்தவியம் தெய்வமாங்கிதம் அப்படின்னா தேவகாரியங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றார். தேவகாரியங்கள் எது அப்படின்னா சந்தியாவந்தனாதிகள், சமிதாதானம், ஔபாசனம், இதெல்லாம் தேவகாரியங்கள். இதெல்லாம் மேலே பண்ணணும், அதனால எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா காலத்துக்கும்
சந்தியாவந்தனத்துக்கும் அவ்வளோ ஒரு பிரதானம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதனால சந்தியாவந்தனம் பண்ணா புண்ணியமா அப்படின்னு சொன்னாக்கா புண்ணியம் கிடையாது. ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாவம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சு சில பாவங்கள் பண்ணுறோம், தெரியாத சில பாவங்கள் பண்ணுறோம். இந்த பூமியில் மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனம் பண்ணக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அதனால் நம்ம அதை பண்ணுறோம். பண்ணுறதுனால பூமாதேவி மேலே மலமூத்திராதிகள் விசர்ஜனம் பண்ணால் எவ்வளோ ஒரு பாவம். அந்த பாவம் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற மந்திரங்கள் அந்த மாதிரி. சூரியஸ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருதேப்யஹ பாபேபியோ ரக்ஷந்தாம். ஏ சூரிய தேவனே, சூரிய பகவானே, என்னை பாபத்திலேருந்து ரக்ஷி. என்ன பாவம் அப்படின்னா எத்ராத்திரியா பாவம காரிஷம், நேற்று ராத்திரி பண்ண பாவங்கள்லேருந்து. மனசா வாச்சா ஹஸ்தாபியாம், மனசாலையும் வாக்குனாலையும் ஹஸ்தத்தினாலையும் பண்ண பாவங்கள். பத்பியாம் உதரேன சிஷ்ணா, பூமி மேலே மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனம் பண்ணுறேன் அந்த பாவத்திலேருந்து. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பாவங்கள்லாம் எனக்கு என்ன பாவத்திலேருந்து விலக்கி எனக்கு நல்ல ஸ்ரேயச கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மந்திரங்கள். அதே மாதிரி கார்த்தாலேருந்து மாத்தியானிகம் வரைக்கும் பண்ணுற பாவத்தை மாத்தியானிகம் பண்ணி போக்கிக்கணும். மாத்தியானிகத்திலேருந்து சாயம் சந்தியாவந்தனம் வரைக்கும் பண்ணுற பாவங்கள் சாயம் சந்தியாவந்தனத்தில் போகும். அதனால் திரிகாலமும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது சிரேஷ்டம். காயத்ரி பண்ணால் என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்கா சர்வமும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா காயத்ரி அம்மா மாதிரி. அதனால் ஒரு குழந்தை அழறத வச்சே அம்மா அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பா இல்லையா? அந்த மாதிரி காயத்ரியை நம்ம ஸ்ரத்தையாக பண்ணுறோம், காயத்ரியை நம்ம அனுஷ்டானத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம அதை கேட்கறதுக்கு முன்னாடியே காயத்ரியானவள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அப்பேற்பட்ட ஒரு குணம் உள்ளவள் காயத்ரி. அதை தவிர நம்ம என்னென்ன ஜபங்கள் பண்ணுறோம், கோவிலுக்கு போய் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணுறோம், எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணுறோம், அதோடைய பலன்லாம் நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஸ்வகர்மாவும் நம்மளுடைய காயத்ரி அனுஷ்டானமும் இருக்கணும். இருந்தால் தான் அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. காயத்ரி நிறைய ஜபம் பண்ணா ஒண்டிதான் நம்மளுக்கு எல்லாவித க்ஷேமங்களும் ஏற்படும், எல்லாவித செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். காயத்ரி பண்ணால் நம்மளை எல்லா பாபத்திலேருந்தும் காயத்ரியானவள் அம்மாவாக இருந்து நம்மளை ரட்சிப்பா, எல்லா ஸ்ரேயசையும் கொடுப்பா. அதனால் கண்டிப்பாக காயத்ரி ஜபத்தை பிராமணனானவன் பண்ணணும். ஏன்னா பிறப்பால் யாரும் பிராமணன் கிடையாது. அவனுடைய வர்ணாசிரம தர்மங்களை அவன் அனுஷ்டிச்சாதான் அவன் பிராமணனே. எவன் ஒருத்தன் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணாத காயத்ரி பண்ணாமல் இருக்கானோ அவன் பிராமணனே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சந்தியாவந்தனாதிகள் பண்ணி காயத்ரியை நிறைய ஜபம் பண்ணாதான் ஸ்வகர்மா பண்ணுறதுக்கே யோகியதை உண்டு. ஸ்வகர்மானா என்ன அப்படின்னா ஸ்ரார்த்தாதிகள், பித்ருகைங்கரியம், உபநயனம் பண்ணி வைக்கிறது, உத்வாகம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்ம முதல்ல காயத்ரி நிறைய பண்ணாதான் நம்மளுடைய பையனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணலாம். இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படியே அவன் உபதேசம் பண்ணாலும் அந்த காயத்ரி சித்திக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் நம்ம நிறைய காயத்ரி பண்ணணும். ஏன்னா தமிழில் வச்சனம் சொல்லுவா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவா. அதனால் நம்ம முதல்ல நிறைய காயத்ரி பண்ணி அதோடைய பலனை நம்ம தேக்கி வச்சுட்டாதான் நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம அதை உபதேசம் பண்ண முடியும். அதுக்கு உண்டான யோகியதை அதுதான். அது இல்லாமல் போனால் உபதேசம் பண்ணுறதுக்கான யோகியதையே கிடையாது. அதனால் காயத்ரி ஜபம் நிறைய பண்ணணும். பண்ணால் எல்லா சிரேஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்றத அடியேன் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். மேலே சந்தியாவந்தனங்கள், திரிகால சந்தியாவந்தனங்கள் அடியேன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன். அந்த ரெக்கார்டிங் தேவை அப்படின்றவா திரு VR கண்ணன் சுவாமி 9841023450 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த சந்தியாவந்தன காப்பிகள் வாங்கிக்கலாம்னு
பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.